ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திகேயன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக வருகை தந்து ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருப்பதாகவும் கூட்டணி கட்சியினர் பலம் வாய்ந்தவர்களாக உள்ளனர் எனவும் ஊழல் இல்லாத மக்களின் பணியை செய்வேன் என தெரிவித்தார். மேலும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள முக்கிய பிரச்சனையான குரோமிய கழிவுகளை முன்னிறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் குரோமிய கழிவுகளை அகற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசிடம் தெரிவித்து மேற்கொள்ளப்படும் என கூறினார். கடந்த 10 ஆண்டுகளாக குரோமிய கழிவுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கையாக மத்திய அரசிடம் மாநில அரசு தெரிவிப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசிசி குரோமியம் ரொம்ப ஆபத்து கொடுக்க வேண்டியது நம்ம ஏரியாவுக்கு. அதை நாங்கள் மோடிஜிகிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசி எல்லாம் பண்ணி அந்த மொத்தம் அப்புறப்படுத்தணும். இந்த ஒரு மக்களுக்கு ஆபத்து இல்லாமல் அப்புறப்படுத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். அது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு திட்டங்களாக பார்த்து எல்லாம் திட்டங்களை சொல்லி வாக்கு சேகரிப்போம். தொடர்ந்து 10 ஆண்டுகளாக பாஜக தானே சார் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆமாம், அகற்ற இதுவரை நடவடிக்கை அதான் அது யாரும் அந்த ஏரியாவில் இருந்தவங்க இது வரைக்கும் யாரும் அதை வலியுறுத்தலை. இப்போ நாங்கள் அதை வலியுறுத்தி இது பண்ணுவோம்.